அனைவருக்கும் வணக்கம். சீமானனுக்கு சம்மன் கொடுத்தாங்க. சம்மன் கொடுத்த காவல்துறை இப்போ தானாகவே அவங்க மாட்ட போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சம்மன் ஒருத்தவங்களுக்கு காவல்துறை அணுகி அவர்கள் தகவல்களை பெறுவதற்கு சம்மன் அனுபவிக்கிறாங்க. இந்த சம்மனுக்கு கொடுக்க வேண்டிய முறையை மீறி வீட்டில் யாரும் இல்லாத பொழுது தான் அவங்க வீட்டில் கதவுல ஒட்டி விட்டு சென்று விட்டு அதுக்கான ஆதாரத்தை எடுத்து கொண்டு செல்வார்கள். ஆனால் வீட்டு இருக்கும் முன்பே அவர்கள் அதை செய்யாமல் கதவிலே ஒட்டப்பட்டு அதற்கு முன்பாக மீடியாக்களும் தகவல் கொடுக்கப்பட்டு அவங்க அந்த வீட்டை எடுத்து அவருடைய உள்நோக்கம் தெரிய வருகிறது. அப்போது இந்த வீடியோவை எடுத்து செய்தி மீடியாக்களில் போட்டுவிட்டு சீமான் பாலியல் இதில் தொடர்பு கொண்டு அசியப்படுத்தும் நோக்கத்திற்காக அவர்கள் செய்யப்பட்ட இந்த வேலையானது அவங்களுக்கு பதிலாக மாறியுள்ளது. ஏன்னு சொன்னால் இவர்கள் இந்த காவலில் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிடுறாங்க. அதை கிழித்ததாக அந்த காவலர்கள் மறுபடியும் கேட்டை திறக்கிறாரு. கேட்டை திறந்து உள்ளே போயிட்டு அவர் காவலாளிகள் எந்த கேள்வியும் கேட்பதற்கு முன்பாக திறந்து சட்டையை பிடித்து அடித்து அவர்களை இழுத்து சென்று வண்டியில் ஏற்ற சொல்கிறார்கள். ஏற்றும்போது நீ நாடார்தானே என்று கேட்கிறார்கள். சாதி பேரை சொல்லி கேட்குறார். நாடார்தானே ஆக்ரோஷமாக கேட்குறார். அவர் நான் ராணுவ எஸ் சொல்லுகிறாரு. ஆனால் நீ எவனா தான் என்னடா ஏறா அப்படிங்கிறாரு. அப்படி ஏறும்போது பார்த்துக்கிட்டா அவர் கண்களுக்கு கையை வச்சு அழுத்துறாங்க. அது ஒரு காணொலி வருகிறது. இப்படி வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றது. இவர்களுக்கு சாதாரணமாக வீடியோக்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பாதமாக முடிய போகிறது. அந்த வீடியோ ஆதாரம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் இப்படி ஒரு தொலைக்காட்சி வீடியோ எடுக்க நேரலையில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இவங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்டவங்க மீது வைப்பார்கள் என்று அது காவல்துறை அப்பட்டமாக தெரிகிறது. இவர்கள் என்ன சொல்கிறார், அவருக்கு போட்டு எங்களுக்கு சோதனை போடணும், காவலருக்கு ஆதரவு கொடுக்கல, ஒத்துழைக்கல, ஒரு துப்பாக்கி எடுத்து மிரட்டினார், அதை தாக்கணும், அவர் மேலே துப்பாக்கி எடுத்து மிரட்டல் கூட வந்தாருங்கிற வழி அவர் மேலே போட்டு இந்த காவல்துறையை சொல்லுகிறது. இவர்கள் தான் அவர்களை பலமாக தாக்கிட்டார், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி அப்பட்டமான பழி வருங்க. அடித்தது இவரை காவலாளியை போட்டு அடித்து துவைச்சிட்டாங்களாரும். சட்டை எடுத்து அநாகரிகமாக ஒரு ராணுவ அதிகாரி நடத்த வேண்டிய செல்லாது. அது அப்படி ஒரு தவறு ஒன்று செய்யவில்லை. அவர் காவலாளி வேலையை செய்வது அவரோட வேலை. யார் என்ன பொறுக்க பேசுறது அவனுக்கு ஏற்ப முற்பொன்றி இது மாதிரி உள்நோக்கம் ஒரு வஞ்சன்ஸ் வச்சிருக்கிறாரு. அவருக்கு பழைய எதுவும் நிலவுகளை அவங்க அப்பாவோட காவல் ஏற்கனவே ராஜீவ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு அவர் அப்பா இறந்து போகிறாங்க. அவருடைய மகனுக்காக அவருக்கு இந்த பணியில் சேர்ந்துருக்கிறாரு. இவருக்கே நிறைய குற்றச்சாட்டுலாம் இருந்தது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வட தெருவில் பாவா கடைங்கிற வடல ஓசில தெருவில் சொல்லிட்டு அந்த கடையை அடித்து கடைக்கார மிரட்டி அடித்து செஞ்சுருக்காரு. இப்படி ஒரு நேர்மையற்ற ஒரு காவல் அதிகாரி. ஆனால் ஒரு காவல்துறையிலிருந்து கடந்து சென்று அந்த காவல்துறை சென்று கொடுத்ததுக்கு முன்னதாகவே அவர் இடையில சில எடுத்து அவர் அடித்து கம்பியால் துணியை சுற்றி அடித்து அவர் கொடூரப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நேரில் தகவல் பெற்றது என்ற திரு கலைஞன் அவர்கள் ராமநாதத்தில் அவங்க பதிவிட்டுருக்காங்க. அந்த காணொலியை பார்க்க முடிந்தது. இது நோக்கம் என்னவாக தெரியுது பாருங்கள். எப்படியாப்பட்ட ஒரு அப்பட்டமான செயலை பாருங்கள். நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. அந்த கடமையை அவங்க கொடுத்துட்டீங்க, வீட்டை ஒட்டிட்டீங்க. ஓகே, சரி, ஓகே. அவங்க தகவலை நாளைக்கு நீதிமன்றத்துலையோ உங்கள் காவலர் இடத்துலையோ அவங்க பதில் சொல்லும் போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல போகிறது கிடையாது. செல்லுன்னு சொன்னால் தான் அவங்க தவறு, நாங்கள் ஒட்டிட்டோம், கிழிச்சிட்டாங்க, அதை படிக்காமல் அப்படி சொல்ல போகிறாங்க. அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க, அவங்க தான் தண்டனை பெற போகிறாங்க. காவலருக்கு நோக்கம் என்ன கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன? மெனக்கட்டி வீட்டு சென்று யார் கிழித்தார்களா, அது இருக்குதா, மழை பெஞ்சு நினைச்சிச்சா, ஆடு மேய்ச்சிச்சா, அதை பார்க்க வேண்டியது காவல்துறை வேலையில். உங்களுடைய நோக்கம் என்ன? சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லுவாங்க, காவல்துறை ஆளுமரசனா சொல்ல தெரியுமா, அவங்க தவறு செய்து விட்டாங்க, நான் நீதிக்கு நீக்கி விட்டோம், டஸ்ட்பின் மட்டும் கூட சொல்லிடுவோம். ஆனால் இவர்கள் இவருக்கும் ஒரு வஞ்சன்ஸ் இருக்குது. ஆனால் இவர் ஆளும் அரசோட அடுத்து தான் அவர் செஞ்சுருக்காரு. நாளை அரசு நல்ல பேர்களை காப்பாற்றிக் கொள்ளும், நாங்கள் தண்டனை செய்துட்டோம். ஆனால் இவரோட அடுத்து தான் அவர் செய்து முற்பட்டுறது பட்டவரவாக தெரிகின்றது. அவர் நீதிமன்றத்திலே அவர்களுடைய தாக்கப்பட்டாருங்கிறது எல்லா செய்தியும் காவலாளி அவர்கள் அமல்ராஜன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் இன்னொரு சவால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்படி ஒரு நேரடியான வீடியோ ஆதரிக்கும் போது எப்படி இந்த காவல்துறை மடைமாற்ற செய்தியை ஒளிபரப்புகிறாங்களோ அந்த செய்தி உண்மை தன்மை தவ்வாறு தெரிந்தும் அந்த மீடியாக்கள் செய்தி பரப்புகிறது. அவர்களுக்கு போல காவல்துறைக்கு ஆதரவாக அவர்கள் செய்து அப்பட்டமாக வெளிச்சமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் எந்த மாதிரி வர அரசு கையில் எடுத்துருக்கு பாருங்கள். எப்படியாச்சும் சீமான் அவர்களை கைது செஞ்சிடணும். இந்த பெரியார் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்த மியூஸ் ஏற மாட்டேங்கிறாரில்ல, எப்பயாச்சும் கைது செஞ்சுட்டு ஒரு பெரியாரை பேசிட்டாரு எடுத்து பேசணும்ல, நான் எப்படி பவரை காமிக்கணும், நாங்கள் அதை எப்படியாச்சும் பவரை காமிக்கிற நோக்கத்தில் அதனால் அரசு கைது பண்ண ஒரு கெத்தை காமிக்கலாம். நம்ம யாரும் எடுத்து பேசக்கூடாது. பெரியாருன்னா பேசிட்டவங்க நம்ம ஆளும் அரசு வர்க்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிறோம், அவர் பேசிட்டு போகிறாங்க. இந்த ஒரு வன்மத்தில் இருக்கிறாங்க பெரியார் கும்பலும் சரி, ஆளும் அரசும் சரி. அதாவது இந்த அரசு எவ்வளோ ஒரு அப்பட்டமான செய்து பாருங்க.
நல்லது செய்யணுங்கிற நோக்கம் மக்களுக்கு கிடையாது. ஒரு எதிரிகளை எடுத்து நேரில் போட்டு வெட்டி எடுக்க சொன்னாங்க. ஆனால் சீமானவர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை பேர் கட்சியில் வந்து எந்த தவறு நடந்தாலும், தவறான ஒர்க் பண்ணதாலும் அதை அனுமதிக்க மாட்டார், எடுத்து குரல் கொடுப்பார். ஆனால் இவருக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு ஒரு நேர்மையற்றவர்கள்லாம் இருக்காங்க, நேர்மைன்னு பீத்து கொள்வார்கள் தெரியுமா? இவரெல்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான். அவங்க திருமணம் இருந்தாலும் சரி, பாமகவில் இருந்தாலும் சரி, வாழ்முறை கட்சி, இவர்கள்லாம் தமிழ் தேசிய அரசியல் வந்துடுறதுனால இப்படிலாம் அவங்களுடைய வாயை மூடி சுமயனம் வைப்பது ஏன்? இவர்களெல்லாம் முடியாததை சீமான் சாதித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் தான் மனசுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? நேர்மை, அதாவது கருத்து எடுத்துக்கொள்ளணும். அப்படி தவறு செஞ்சுன்னா சட்டம் இருக்குது, நீதி இருக்குது, கொடுக்க போகுது. ஏன்னா எவ்வளோ மௌனம் காக்குறாங்க பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் நமக்கு தமிழர்களுக்கு வந்து தமிழ் மண்ணுக்கும் நேர்மையாக இருக்கிறாங்க. இதிலிருந்து மாற்றாக வந்த சீமானவர்கள் தான் தனிப்பணியோடு இருக்கிறார் என்பது மக்களுக்கு முற்றிலுமாக தெரிகிறது. யார் நமக்கானவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. சரிங்களா? இப்படிப்பட்டவர்களை மக்கள் தான் புறக்கணிக்க வேண்டும். இந்த கேஸ் தொடர்ந்து அவங்க வந்து என்ன காவலாளியில் வந்து நீதிமன்றத்தில் வந்து காவலாளி கொடுக்கும்போது என்னை வந்து தாக்கியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஐயா, நான் வந்து 2 துப்பாக்கி இருக்குது, நான் கொடுக்க தான் முயற்சி பண்ணேன், ஆனால் எடுத்து அவங்க சுடுறதாக சொன்னாங்க. என்ன சுடணுன்னாக்கா அவங்க அந்த வீடியோ அதில் தெரிகிறது, நல்லா தெரிகிறது. அவர் வந்து பாக்கெட்டில் இருக்குது, இவங்க தான் கை வச்சு எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவர் தரேன்னு சொல்கிறாரு, ஆனால் எடுத்து முற்பட்டாங்கன்ட்டு பொய்யான குற்றச்சாட்டை திருப்பி பாதிக்கப்பட்டவங்களே போடுறாங்க. இவ்வளோ ஒரு அப்பட்டமான வசையில் வருங்க. இவர்கள் வந்து இவங்கள வந்து வந்து நீதி இந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கொடுக்கணும், அந்த நோக்கம்லாம் கிடையாது. இதை வச்சு சீமானவர்களை எப்படி அசிங்கப்படுத்த வேண்டும், மக்கள் படத்தில் ஒரு கெட்ட நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் இந்த நோக்கம் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இது தொடர்ச்சியாக இதே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான நீதிமன்றம் என்பது ஆளும் அரசுக்கோ வந்து சாதகமாக எடுக்க முடியாது. எதிர்கட்சி நீதிபதி எடுத்த கருத்து இருக்கும், நீதிபதி அந்த இடத்துக்கு கருத்தும் நீதிபதிகள் ஆராய்ந்து ஆராய்ந்து இதுக்கு முன்னாடி எப்படி கடந்த வழக்கு வந்தது, எப்போ வந்தது, இதுக்கு பின்னாடி என்ன, இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஆதாரங்கள் இவங்க யாரும் ஏமாற்றிருக்காங்க, அவங்க 2007 நன்றாடி ஏமாற்றிருக்காங்கன்னாங்க. இப்போ இங்கே கூட இந்த விஜயலட்சுமிங்கிற வீரலட்சுமியோட பெண்ணோட சேர்ந்து விட்டாங்க. முக்தார் அவரோட சேர்ந்து வீடியோ போட்டு வந்து நியூஸ் போட்டு அவதூறு பரப்புவது, வீட்டு பரிசை வச்சு வாடகையில் வச்சு அவதூறு பரப்புவது, இப்படி பல முறையில் வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியலை தான் இந்த திமுக அரசு எடுக்கிறது. அவர்களுக்கு சாதமாக யார் எப்படிப்பட்ட கருத்தில் தெரிவித்தாலுமே அவர்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுப்பதில்லை. ஆனால் ஒரு ட்வீட்டோ ஒரு சம்பவங்கள் எதிர்கட்சி யாராவது போட்டி விட்டால் உடனடியாக முனைப்புடன் காட்டும் இந்த அரசு. இப்படிப்பட்ட அரசு இப்போ இந்த வழக்கில் வந்து நீதிபதிகளை வந்து அவங்க அடிக்கப்பட்டதாக நினச்சிட்டாங்க. அந்த அப்பட்டமாக காணொலி தெரியுது, நீதிபதி வந்து ரிமாண்ட் ஃபீல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆயுதம் வச்சு தாக்கி வந்தாங்கன்னா அந்த வெப்பன்ஸ் ஆயுதம் இருந்ததுனால அதற்கு வந்து என்னென்னு ஆராய்ந்து தான் வந்து உங்களுக்கு ஃபீல் கொடுக்க முடியும், அவனுக்கு அதனால் உடனே கொடுக்கல உங்களுக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து நீதிபதி வச்சுருக்காங்கன்னு அன்றைக்கு கலைஞர் சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு போக்கானது. இன்று சீமான் அவர்களும் வந்து ஈவினிங் வருஷாகத்தில் வந்து ஆஜராகி விளக்கத்தை கூட தான் இருக்கிறாங்க. இதுக்கு பல பாதுகாப்பு வச்சிருக்கிறது. அவர் தான் எப்போது சொல்லிவிட்டார் சீமான் அவர்கள் என்று கூட்டாலும் ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கார். அவர் அரசியல் கட்சி தலைவருங்கிறதால் பல திட்டங்கள் இருக்குது, பல மக்கள் சேவையில் இருந்து விட்டுருக்கிறார். அவருக்கு வர முடியாமல் காலவாசம் கேட்டுக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் வன்மையாக ஒரு வன்மத் செயலோடு தான் அந்த அரசு நடத்துகிறது. இப்படியாச்சும் அவர் பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே குறிக்கோள் வருகிறது. அது காலம் வெல்லும், சரியான தர்ம நீதி வெல்லும்.